உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தை மாத பலன்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும்ங்கிறாங்க. எங்களுக்கு வழி கிடைக்க போகிறதா? அதான் முக்கியம். கவலையே படாதீங்க, கம்பல்சரி வழி உண்டு. 4 கிரகங்கள் மகரத்தில் சேருகிறது. உச்சம் பெற்ற செவ்வாயோடு சுக்கிரனோடு புதனோடு சேர்ந்த சூரியன் பிரமாதமான யோகங்கள் எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது. உங்கள் ராசிக்கு எல்லா கிரகங்களுமாக சேர்ந்து மகரத்துக்கு போச்சு பாருங்க. அங்கே நிற்குது ட்விஸ்ட்டு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மகரத்தில் தாங்க செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறாருங்க. அது ஏன் செவ்வாய் உச்சம்னா இவ்வளோ பேர் அட்டென்ஷனாக பார்க்குறாங்கன்னா, ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் சொத்து சேர்த்துற பெரிய விஷயமே பூமியோ வீடோ லேண்டோ அரசு பதவிகளோ உயர் கௌரவமான ஒரு கவர்மெண்ட் ஜாபுகளோ இது எல்லாமே எங்கே வருதுன்னா செவ்வாய் தர்ற அனுகிரகத்தினால தாங்க ஏற்படுது. இதில் புதன் வேற வருகிறாரு. புதனும் சூரியனுமாக வராங்க மகரத்தில். இது புதாதித்ய யோகம் என்று அழைக்கப்படுகிறதுங்க. அதே மாதிரி சுக்கிரன் வேற வராரு. அப்போது சுக்கிரன் ரொம்ப முக்கியமான ஆள், செவ்வாய் அதை விட முக்கியமான ஆள், புதன் அதே மாதிரி சூரியன் எல்லாருமா சேர்ந்து 10ஆம் இடத்தில் வரும் பொழுது அது ஒரு காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். அப்போது யார் யாரெல்லாம் ஃபாரின் போக போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் காதல் ஓகே ஆக போகுது, யார் யாரெல்லாம் குபேர சம்பத்துகளை அள்ள போகிறீங்க, ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். மேச ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தை மாத பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். நண்பர்களே, மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு 4 கிரகங்கள் என்னென்ன? செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன், இவங்க 4 பேருமே 10ஆம் இடத்தில் அமர்கிறார்கள். அது என்ன 10ஆம் இடம்? 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் என்று பெயர். தொழில் ஸ்தானத்திலே இந்த 4 கிரகங்கள் இருக்கும் பொழுது தொழில் அபிவிருத்தி அடைகிறது. தொழில் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழிலை நீங்கள் அடுத்த லெவல் போகிறீங்க. அடுத்த லெவல், நெக்ஸ்ட் லெவல். ஸோ வாழ்க்கையின் அடிப்படையே எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய காலங்காத்தால் எந்திரிச்சோன்னா எவ்வளோ பிஸியாக இருக்கீங்க அப்படிங்கிறது தான். எந்திரிச்சோன்னா பரபரன்னு பிஸியாக இருந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அன்றைக்கி நாள் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இன்றைக்கி நாள் ஏதோ சாதிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ 10ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னா, 10ல் ஒரு பாவி 2 பாவி இல்லை 4 பாவி இருக்கா சார். அப்புறம் என்ன பிரமாதம். தொழில் ஒருத்தருக்கு பிஸ்னஸ். இப்போது நமக்கு பர்சனல் டென்ஷன் 100 இருக்கும். நம்ம ஒய்ஃப் நம்ம கூட சண்டை போட்டிருப்பாங்க, நம்மளுடைய கூட்டாளி நம்ம கூட சண்டை போட்டிருப்பாரு. அதெல்லாம் விட்டுருங்க சார். வேலை மேலேன்னு வரும்போது, வேலையில் பிஸியாக இருக்கும்போது இதை பற்றிலாம் யோசிக்க கூட நேரம் இருக்காது. என்னங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கலடா, நான் கடையை திறந்து இதுக்கே நேரம் சரியாக இருக்குது அப்படிங்கிறது தான். அப்போது எண்ணங்கள் எல்லாம் பர்சனலி சைக்கலாஜிக்கலி டிப்ரெஷன் இருந்தவங்களுக்கு கூட நான் சொல்கிற மருந்து என்ன தெரியுமா? நல்ல டிப்ரெஷனாக இருக்கீங்களா, ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா, கடுமையாக வேலை பாருங்கள், டிப்ரெஷன்லாம் மறந்துடும். ஏன்னா டிப்ரெஷன் ஒன்று எப்போ வரும்னா, நேரம் இருந்தால் தான் அந்த டிப்ரெஷன் ஒன்று. நேரமே தான் இல்லையே. 10ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை அடுத்த படிநிலைக்கு செல்லுகிறது. முக்கியமாக கார் ஓட்டுறவங்களுக்கெல்லாம் பொற்காலம். டிரைவர்ஸாக இருக்கேன் சார், நான் வந்து ட்ராவல்ஸ் வச்சுருக்கேன் சார், நான் வந்து இது மாதிரி நான் ஜேசிபி வச்சுருக்கேன் சார், பொக்லைன் வச்சுருக்கேன் சார், கையை தொட்டு ஸ்டேரிங்கை தொட்டிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. 2-7 கூடிய சுக்கிர பகவான் வேற 10ல் இருக்காரு. அப்போ சலூனு, ஸ்பா, அழகு நிலையங்கள்லாம் பண்ணுறீங்கல்ல, அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான நேரம். தம்பி சதீஷ் மாதிரி இப்போ நம்ம கேமரா கைமா சுற்றுற ஆட்கள்லாம் இருக்கீங்க. மீடியாவை நம்பி, மீடியா தான் சார் கம்பெனி, எங்கள் கம்பெனி மீடியா கம்பெனி. அப்போ இந்த மீடியா சார்ந்த கம்பெனி படம் எடுக்கிறது, ப்ரொடக்ஷன் பண்ணுறது, சேனல் பண்ணுறது, இதெல்லாம் இவர்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நேரம். முக்கியமாக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு பொண்ணான நேரம். பில்டர்ஸாக இருக்கேன் சார், வீடு கட்டி தரேன், கல் மண் ஜல்லி வியாபாரம் பண்ணுறோம், நாங்கள் மணலை ஜல்லிச்சு கொடுப்போம், செங்கல் இந்த மாதிரி உடச்சி கொடுப்போம், இது போன்ற விஷயங்கள், பெரிய பெரிய செங்கலாக வரும், கட் பண்ணி கொடுப்போம் போன்ற விஷயங்கள் எல்லாம் எதெல்லாம் சிவில் ஒர்க்ஸாக பண்ணுறீங்களோ அவர்களுக்கெல்லாம் நல்ல காலம். சில பேர் லே அவுட்டாக பண்ணி விற்பாங்க. ஒரு பெரிய லே அவுட்டு சார், கட் பண்ணி போட்டு சின்ன சின்ன பார்ட்டாக விற்கிறேன், ஒரு அரை கிரவுண்டாக பிரிச்சிட்டோம் போன்ற விஷயங்கள் நடக்கும். நண்பர்களே, 10ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, பலவிதமான தொழில் ஆஃபர் வரும். பலவிதமான தொழில் ஆஃபர். மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், நம்ம குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுறோம், நமக்கு வாடகை கட்ட காசு இல்லை, நமக்கு வந்து குழந்தை படிக்க வைக்க காசு இல்லை, நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம்னா என்ன செய்யணும்? இன்னும் 10 இடத்துல வேலை செய்யணும். அப்போது ஒரு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறமா ஒரு பார்ட் டைம் ஜாபு, அப்புறமா ராத்திரி 10 to 12 வேலை பார்க்குறவங்களாம் கூட நான் பார்த்துருக்கேன்.
6 மணிக்கு ஜென்ரல் ஷிஃப்ட் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு 6 to 10 ஒரு வேலை பார்ப்பாங்க. 10 to 12:30 1 மணிக்கு படுப்பாங்க. அப்படிதான் பார்த்துருக்கேன். கடுமையாக வேலை செய்தால் மட்டும்தான் வறுமையை வெல்ல முடியும். இந்த உலகத்திலே வறுமையை வெல்ல ஒரே வழி என்ன? கடுமையாக வேலை செய்யணும். கடுமையாக ராத்திரி பகல் பெறாமல் மேசராசிக்காரர்கள் வேலை செய்ய போகிறீங்க. தை பிறக்கிறதுக்காக காத்துருங்க. தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மேசராசிக்காரர்கள் மார்ச் 1 மாதிரி நடப்பீங்க. அப்படி வேகமாக டைம் இருக்காது சார். தெர் இஸ் நோ டைம். யாராவது ஃப்ரெண்ட்ஸு ஃபோன் பண்ணுறாங்க, வாடா அப்படியே வந்து பாண்டிச்சேரி வரைக்கும். சாமியே சரணமையப்பா, எனக்கு எதுக்கு நேரம் இல்லை, நான் பாண்டிச்சேரி வரமாட்டேன், எங்கேயும் வரமாட்டேன். ஏன்னா நீங்கள் வந்து பங்களாதேஷ் கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். எனக்கு கடையில் உட்காந்தா காலைல உட்காந்தா நைட்டு கடைக்கே நேரம் சரியாக இருக்குது. ஏதோ இப்படி மாறிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ வென் யுவர் பிஸி இஸ் ஒர்க்கு வந்து ரொம்ப பிஸியாக இருக்குது. இது ஒரு பக்கம். இந்த பக்கம் 12ஆம் இடத்து சனி பகவான். இந்த ஆள் நல்ல காலத்திலேயே 7.5. ஆமாம், உங்களுக்கு 7.5 தான். அவன் 7.5 சனி தானே அவர் இப்போ வக்கரமாக இருந்து கல்லுண்ட குரங்கு மாதிரி உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தார். இப்போ வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. ஆனால் அதனால் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம்லாம் எதுவும் பண்ண மாட்டார், கவலைப்படாதீங்க. வக்கரமாக இருந்தபோது தான் போனதெல்லாம் கேஸாக இருந்தது. இனிமேல் கேஸ் எல்லாம் கொடுக்க மாட்டார். ஸோ ஒரு பக்கம் உங்களை ரிலீஸ் பண்ண ஓரளவு கொஞ்சம் பிரீத், அப்பா வேலை பார்க்க விடுங்கடா ப்ளீஸ்ரா அப்படிங்கிற மாதிரி. 12 போத குரு பகவான் 3ஆம் இடத்திலே மறைந்து விபரீத ராஜயோகம் பெற்று ஃபினான்ஸ் புழக்கம். அப்பாடா இப்போ தாண்டா பணத்தை கண்ணில் பார்க்குறேன். ஏன்னா 5000 ரூபாயா என்னைக்கு கொடுக்க வேண்டியவன் என்னைக்கு கொடுக்குறான் பாரா. 5000 ரூபாய் தான். ஆனால் ஒரு மாதமாக ஒருத்தன் கொடுக்காம இருந்தான், இன்றைக்கி தான் கொடுத்துருக்கான். ஏதோ இந்த மாதிரியான சில்லறை கடன்லாம் வசூலாகும். சில்லறை கடன் ஏதோ ரொட்டேஷனுக்காக கொடுத்தது, கை மாற்று தான் வாங்கினது. நம்ம ஆண்கள்கிட்ட கை மாற்று மட்டும் கொடுக்கக்கூடாது. கை மாற்று கொடுத்தா மறந்துடணும், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் பழைய நிறைய பிஸ்னஸில் இந்த மாதிரி சில பேருக்கு அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. சார் என் கம்பெனியில் வந்து அக்கௌண்ட் வச்சுட்டு போய் டீ குடித்தவங்க மட்டுமே இது வரைக்கும் 27 பேர் இருக்கான் சார். ஒவ்வொருத்தன் காசுமே கிட்டத்தட்ட 2000 ரூபா வர வேண்டியிருக்கு. இது வந்தாலே 54,000 வந்துடும் சார். பார்க்கும்போது சின்னதாக தெரியும், ஆனால் 57 2000 கணக்கு போடும்போது தான் தெரியும் அவன் கஷ்டம் என்னென்னு. ஸோ அப்போது அந்த மாதிரி அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் கூட நண்பர்களே, வாராக்கடன் வசூலாகிறது ஒரு பெரிய சந்தோஷம். நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். டெய்லி ஒரு 5000 ஓரம் வச்சு பாருங்கள். ஒரு மாதம் 1.5 லட்ச ரூபாய் வரும்போது அது ஒரு பெரிய காசு மாதிரி தெரியும் உங்கள் கண்ணுக்கு. ஆனால் 5000 பார்க்கும்போது சின்ன காசு மாதிரி இருக்கும். 10ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. அப்போ அரசனை போல யோகத்தை இந்த இத்தனை கிரகங்கள் சேர்ந்து தருகிறது. அப்போது வேலை பார்க்குறது, தொழில், புதிய அபிவிருத்தி, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், ஒரு 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 ரூபா போட்டு 10 ரூபாய் எடுக்கிற வித்தை போன்ற நல்ல 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 எண்ணங்கள் அதிகமாகுது. ஸோ உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஒரு 5 லட்ச ரூபாய் இது வரைக்கும் கொடுத்துருந்தா 5 லட்சத்தையும் வாங்கி நகை வாங்கிட்டு இருந்த ஒரு ஆள் நீங்கள் இப்போ 5 லட்சத்தை வாங்கி என்ன பண்ணுறீங்க? 5 கடை போட்டிங்க. சின்ன 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 ஸ்தாபனமாக வேறு லொக்கேஷனில் ஆர்த்தரப்ரனர் மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த 5 50 ஆக்கிறது எப்படின்னு இப்போல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதான் அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயங்க. ஸோ இந்த செவ்வாய் வருகின்ற, உச்சம் பெறுகின்ற, அதே மாதிரி 4 கிரகங்கள் சேருகின்ற இந்த தை மாதம் தொட்டு இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும். போட்டித் தேர்வுகள்லாம் ஜெயிக்க போகிறீங்க. என்னை தொடர்ந்து தொடர்பு கொள்ளணுன்னா கீழே போயிட்டுருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.